கணிதம் தரம் 8 எண்கோடும் தெக்காட்டின் தளமும். அலகு 25. இவ் அலகிற்கான தேர்ச்சி 20. பல்வேறு முறைகளை ஆராய்வதன் மூலம் இரு மாறிகளுக்கிடையில் காணப்படும் தொடர்பை இலகுவாக வெளிக்காட்டுவார். மேலும் இத்தேர்ச்சிக்கு கீழுள்ள தேர்ச்சி மட்டங்களாக 20.1 பின்னங்கள், தசமங்கள் என்பவற்றை ஒப்பிடுவதற்காக எண்கோடுகளை பயன்படுத்துவர். 20.2 மாறி ஒன்றின் இயல்பை வரைபின் மூலம் காட்டுவர். 20.3 தெக்காட்டின் தளத்தின் மீது அமைவிடங்களை காட்டுவர். இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் எண்கோட்டின் மீது பின்னம், ஒரு தசமத்தான எண் என்பவற்றை குறிப்பதற்கும், எண்கோட்டை பயன்படுத்தி பின்னம் மற்றும் தசமங்களை ஒப்பிடுவதற்கும், அட்சரத்தை கொண்ட சமனிலிகளை எண்கோட்டில் வகை குறிப்பதற்கும், எண்கோட்டின் மீதுள்ள சமனிலியை அட்சரமாக எடுத்துரைப்பதற்கும், ஆள்கூற்று தளத்திலுள்ள புள்ளிகளை வரிசைப்பட்ட சோடிகளாக எழுதவும், ஆள்கூற்று தளத்திலுள்ள அச்சுகளுக்கு சமாந்தரமான கோடுகளை வரைவதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். உப அலகு 25.1 எண்கோடு அறிமுகம் என்பது தொடர்பாக கவனிப்போம். இப்பகுதியில் நாம் தரம் 7 எண்கோடுகள் தொடர்பாக கற்றவற்றை மீட்டிப் பார்ப்பதுடன் ஒரு அறிமுகத்தையும் இங்கு கவனிக்க உள்ளோம். எண்கோடு என்பது எதனை குறிக்கும்? ஒரு நேர்கோடு ஒன்றின் மீது எண்களை குறித்து காட்டுதல். அந்த நேர்கோட்டில் எவ்வாறு எண்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கலாம் என்றால், மத்தியில் 0ம் அதன் வலப்புறத்தில் நேர் எண்களும் இடப்புறத்தில் மறை எண்களும் குறித்து காட்டப்பட்டிருக்கும். அவை சம இடைவெளியில் காணப்படும். அந்த பெறுமதிகள் சம இடைவெளிகளுடன் அதிகரித்து செல்லும். இதோ இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற கணித சதுர கோட்டுத்தாள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதனை பயன்படுத்தி நாம் ஒரு எண்கோடை வரைவது பற்றி நாம் தெரிந்து வைத்துள்ளோம். எண்களை ஒரு கோட்டின் வழியே குறிக்கலாம். எண்கள் எமக்கு வெவ்வேறு வகையில் பின்னங்கள், தசமங்கள் என காணப்படுகின்ற போதும் நாம் தரம் 7 முழு எண்களை எவ்வாறு ஒரு கோட்டின் வழியே அதன் பெறுமதி அதிகரித்து செல்கின்ற அல்லது குறைந்து செல்கின்ற முறையில் சரியாக குறிப்பது என்பதை பற்றி தெரிந்து வைத்துள்ளோம். இதோ இது போன்ற ஒரு சதுர கோட்டுத்தாள் உங்களிடம் உள்ளது என கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஒரு கோட்டை வரைய வேண்டும். நீங்கள் சாதாரணமாக அந்த கோட்டை அதன் அச்சு ஒன்றின் வழியவே வரைந்திருக்கலாம். இவ்வாறு அதன் இருபுறங்களிலும் நாம் அம்புக்குறியிட்டுக் கொள்வதும் வழமை. ஏனென்றால் இந்த பக்கமாக அது குறைந்து செல்கின்றது, இந்த பக்கமாக குறைந்து செல்லும் பக்கமாக எண்கள் செல்கின்றது, அதிகரித்து செல்லும் பக்கமாகவும் உள்ளது. அடுத்ததாக ஏதேனும் ஒரு புள்ளியில் நாம் பூஜ்ஜியத்தை குறித்துக் கொள்ள வேண்டும். இங்கு பூஜ்ஜியத்தை குறித்துக் கொண்டோம் என்றால் அதிகரித்து செல்லும் வகையில் 1, 2, 3, 4 என குறிப்போம். அவ்வாறே குறைந்து செல்லும் வகையில் மறை 1, மறை 2, மறை 3, மறை 4 என குறிப்போம். எனவே அதனையும் குறிப்போமாயின் இதோ இவ்வாறு நாம் குறித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது எங்களுக்கு கோட்டின் வழியே எண் பெறுமதிகள் உள்ளது. நாம் இதனை பயன்படுத்தி சில கணித செய்கைகளை செய்யவும் முடியும். கூட்டல், கழித்தல் போன்ற கணித செய்கைகளை செய்வதற்கும் முடியும். எண் பெறுமதிகளை சுட்டிக்காட்டவும் முடியும். உதாரணமாக 1 எங்கே உள்ளது என கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதோ இந்த எண்கோட்டில் 1ஐ குறித்து காட்டுவதற்கு நாம் 1 பெறுமதிக்கு நேராக அந்த புள்ளியில் நாம் அடையாளமிட்டு காட்ட வேண்டும். இவ்வாறு அதுவே மறை 2 என காட்ட வேண்டும் என்றால் இவ்வாறு மறை 2ஐ காட்ட வேண்டும். மறை 2லிருந்து 1க்கு எவ்வளவு செல்லும் போது எவ்வளவு வித்தியாசப்படுகின்றது அல்லது எவ்வளவு கூடுகின்றது? இதோ மறை 2, 1ஐ கூட்டினால் மறை 1, 1ஐ கூட்டினால் 0, மேலும் 1ஐ கூட்டினால் 1. எனவே 1, 2, 3 அதிகரிக்கும் போதுதான் 1ஐ அடைய முடியும்.
இவ்வாறு நாம் எண்கோட்டில் பெறுமதிகளை குறிப்பதையும் அங்கு அந்த பெறுமதிகளை சுட்டிக்காட்டுவதற்காக பின்பற்றுகின்ற முறையையும் பற்றி நாம் அறிந்துள்ளோம். இப்பொழுது 3ஐ சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால் இதோ அந்த மையத்தை நாம் அடையாளமிட்டு காட்ட வேண்டும். 4ஐ சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால் அவ்வாறே 4ஐ நாம் சுட்டிக்காட்டலாம். மறை எண்கள் பற்றிய ஒரு நினைவூட்டலை நாம் செய்ய விரும்புகின்றோம். கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதுமே நேர் எண்களை மாத்திரம் பயன்படுத்துவது இல்லை. உதாரணமாக ஒரு உயரங்களை அளவிடுகின்ற சந்தர்ப்பங்களில் நாம் ஏதேனும் ஓர் மட்டத்தை 0 என கொண்டு அந்த மட்டத்திற்கு மேலுள்ள பெறுமதிகளை 1, 2, 3 எனவும் அதனிலும் பார்க்க குறைந்துள்ள நிலைமைகளை மறை 1, மறை 2, மறை 3 எனவும் குறிப்பிடலாம். அவ்வாறு ஒரு எண் பெறுமதியில் குறிப்பிட்ட ஒரு பெறுமதி 0ஐ விட அதிகரித்து செல்லுகின்ற பெறுமதிகளை நேர் எனவும் 0த்திலும் குறைந்த பெறுமதிகளை நாம் மறை எனவும் குறிப்பிடுவோம். 0த்திலும் குறைந்த பெறுமதிகள் எனும்போது அவை சில சந்தர்ப்பங்களில் நாம் கருத்து ரீதியாக கற்பனையாக சிந்திக்க வேண்டியும் உள்ளது. உதாரணமாக ஒருவரிடம் ₹1 உள்ளது, ஒருவருக்கு ₹1 கடன் உள்ளது, ஒருவரிடம் ₹2 உள்ளது, ஒருவரிடம் ₹2 கடன் உள்ளது. அவருக்கு மேலும் ₹2 கொடுத்தால்தான் 0த்திற்கே வர முடியும் என்பது போன்று சிந்திக்க வேண்டிய எண் பெறுமதி என்பதை குறிக்கும். மாணவர்களே, வெப்பமானி மற்றும் வெப்பநிலைகளில் நாம் நேர் மறை என்பவற்றை அளவிட வேண்டி உள்ளதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சாதாரணமாக உயர் வெப்பநிலைகளை நேர் பெறுமதிகளில் அளவிடுகின்றோம். அவ்வாறே குறைந்த வெப்பநிலைகளை மறை பெறுமதியில் அளவிட வேண்டி உள்ளது. அங்கும் நாம் ஒரு வெப்பநிலையை 0 எடுத்துக்கொள்கின்றோம். அதாவது பனிக்கட்டியின் உருகும் வெப்பநிலை 0 கொண்டால் அதைவிட கூடியதெல்லாம் நேர் பெறுமதிகளாகவும் அதனிலும் குறைந்ததுகள் எல்லாம் மறை பெறுமதிகளாகவும் உள்ளது. மாணவர்களே, இதுவரை நாம் எண்கோடுகள் பற்றிய ஒரு மீட்டலை கவனித்தோம் அல்லவா? அதுபோலவே ஆள்கூற்று தளம் என்பது தொடர்பாகவும் ஓர் அறிமுகத்தையும் இங்கு கவனித்துவிட்டு செல்வோம். நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடும் ரெனே டெகார்ட் என குறிப்பிடப்படும் ஒரு பிரெஞ்சு நாட்டு கணித மற்றும் ஓர் தத்துவவியலாளர் தான் ஆள்கூற்று தளத்தை கண்டுபிடித்தார் என்று. அவர் கண்டுபிடித்த விதமும் ஒரு சுவராசியமானது. என்னவென்றால், அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த காலங்களில் கூரையில் இழையான் ஒன்று அல்லது ஈ ஒன்று அலைவதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அப்போது அது இருக்கின்ற நிலைகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஓர் முறைமையை கண்டுபிடிக்கலாமே என்று யோசித்து அவர் வெளிப்படுத்தியதுதான் இந்த நாம் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற டெக்கார்ட் தளம். அவரது பெயர் சார்பாகத்தான் அது அழைக்கப்படுகின்றது. ரெனே டெகார்ட் என்ற பிரான்ஸ் நாட்டு கணித மேதை ஒருவரது கண்டுபிடிப்புதான். அது இன்று நாம் இலகுவாக நாம் பயன்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்ற போதும் ஆரம்பத்தில் அது ஓர் புதிய கண்டுபிடிப்பாக வரும்போது அது முக்கியமான ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நாம் ஒரு தளத்தில் உள்ள புள்ளிகளினது இட அமைவுகளை காட்டுவதற்கு சிறந்த ஒரு கருவிதான் டெக்கார்ட் தளம். அது எவ்வாறு காணப்படும்? நாம் ஏற்கனவே கற்ற எண்கோடுகளைப் போல் ஒரு எண்கோடு நிலைக்குத்தாக அல்லது ஒரு திசையில் இருந்தால் மேலும் ஒரு எண்கோடு அதற்கு செங்குத்தாக காணப்படுவது போல் இருக்கலாம். அது தனியாக நேர் பெறுமதிகளை மாத்திரம் கொண்டும் இருக்கலாம்.
நேர்மறையை கொண்டதாகவும் இருக்கலாம். முதலாவதாக நாம் நேர் பெறுமதிகளை மாத்திரம் கொண்ட ஒரு தெக்காட்டு தளத்தை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், இதனை எக்ஸ் அச்சு என கூறுவோம். கிடையாக இருக்கின்றதை, நிலைக்குத்தாக இருக்கின்றதை அல்லது அதற்கு செங்குத்தாக இருக்கின்றதை நீங்கள் கோப்பித்தாளில் வரைவீர்கள் என்றால் கிடையாகத்தான் காணப்படும். அதனை y அச்சு என கூறுவோம். பெறுமதிகளை போடும்போது இவ்வாறு 1 2 3 4 என சம தூரங்களில் இட்டு செல்ல வேண்டும். அவ்வாறே y அச்சிலும் நாம் சம தூரங்களில் பெறுமதிகளை 1 2 3 4 என இட்டு செல்ல முடியும். நீங்கள் விரும்பினால் வேற வகையிலும் குறிப்பிட முடியும். 5 10 15 20 என்று குறிப்பிட விரும்பினாலும் குறிப்பிடலாம். அது எமது தேவையை பொறுத்து, அதனை நாம் பின்னர் கவனிப்போம். இதோ இப்பொழுது எமக்கு இந்த தளத்தில் பல புள்ளிகள் கிடைத்து விட்டன. உங்களுக்கு தெரிகின்றது, புள்ளிகள் என கூறும்போது இதோ இந்த கோடுகள் சந்திக்கும் இடங்கள் தான். இந்த புள்ளியை உற்பத்தி என்று கூறுவோம். 0 0 என்ற இரண்டும் 0, எக்ஸ் பெறுமதியும் 0. இதனை நாம் 0, 0 எனத்தான் எழுதுவோம். இதோ நாம் இந்த புள்ளியை உற்பத்தி என்று கூறுவோம். மேலும் அதனை 0, 0 என்ற ஆள்கூறின் மூலமாகத்தான் காட்டுவோம். ஏனென்றால் எக்ஸ் பெறுமதியும் அதற்கு 0, y பெறுமதியும் 0. ஏனென்றால் இதோ எக்ஸ் கோடு அங்குதான் ஆரம்பிக்கின்றது, y கோடும் அங்குதான் ஆரம்பிக்கின்றது. இதோ இந்த புள்ளியை பார்ப்போம். இந்த B என்ற புள்ளியை கவனிங்கள். அதன் நிலை என்ன? எக்ஸ் பெறுமதி 1, y பெறுமதி 1. எனவே நாம் இதனை 1, 1 என குறிப்பிடுவோம். இதன் நிலையை 1, 1 என குறிப்பிடுவோம். அவ்வாறே வேறு சில புள்ளிகளை நாம் கவனிப்போமே. இந்த புள்ளி என்னவாக இருக்கும்? எக்ஸ் பெறுமதி 5, y பெறுமதி 4. எனவே அதனை நாம் 5, 4 என்றுதான் குறிப்பிடுவோம். இதோ 5, 4 என்றுதான் குறிப்பிடுவோம். அவ்வாறே 2, 4 என்ற புள்ளி எது? எக்ஸில் இதோ 1 2, y-யில் இதோ 1 4 இங்கு இருக்கின்றது. எனவே இந்த புள்ளி தான் 2, 4 என்ற புள்ளியாகும். அவ்வாறே இந்த புள்ளி யாது? 10, 1. முதலாவதாக நாம் எக்ஸ் அச்சில் உள்ள பெறுமதியை தான் கூற வேண்டும். இரண்டாவதாக y அச்சில் உள்ள பெறுமதியை கூற வேண்டும். இவ்வாறு ஆள்கூற்று தளத்தில் நாம் புள்ளிகளை சுட்டிக்காட்ட முடியும். அதனை வரிசைப்பட்ட சோடிகள் எனவும் கூறுவோம். இதோ இதன் வரிசைப்பட்ட சோடி 5, 4. இதன் வரிசைப்பட்ட சோடி 1, 1. ஆள்கூறு என்றும் கூறுவோம். இதுவே நேர் மாத்திரமல்ல, நேர்மறை அச்சுக்களால் ஆனதாகவும் இருக்கலாம். இதோ நாம் எண்கோடு வரைந்தது போல் 0 மையத்தில் இருக்கின்றது. நேர்பக்கமாக 1 2 3 4 என செல்ல, மறைப்பக்கமாக மறை 1 மறை 2 மறை 3 என செல்கின்றது. அவ்வாறே y அச்சிலும் மேல் நோக்கி நேர்பெறுமதிகளாக அதிகரித்து செல்ல, கீழ் நோக்கி, அதாவது 0 இதுதான், 0ற்கு கீழ் நோக்கி மறைபெறுமதிகளை கொண்டதாக இருக்கின்றது. இப்போதும் நீங்கள் புள்ளிகளை குறிப்பிட தெரிய வேண்டும். இதோ இந்த புள்ளியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதன் நிலை என்ன? D என்ற புள்ளியினது நிலை எக்ஸ் பெறுமதி மறை 2, y பெறுமதி மறை 1. எனவே இதன் ஆள்கூறை நாம் சுட்டிக்காட்டும் போது மறை 2, மறை 1 என அடைப்பினுள் எழுதி இதோ இங்கு காட்டியது போல் காட்ட வேண்டும், எழுதி காட்ட வேண்டும். மேலும் சில புள்ளிகளை குறிப்போம். இந்த புள்ளி யாது? இதோ இந்த புள்ளி
மறை 5. முதலில் நாம் x பெறுமதியை குறிப்பிடுவோம். மறை 5. அடுத்ததாக y பெறுமதி 3. மறை 5, 3 என்பதுதான் இந்த புள்ளியாகும். இதோ இந்த புள்ளி. எல்லா இடத்தையும் நாம் இது போன்ற பெறுமதிகளால் நாம் சுட்டிக்காட்ட முடியும். இருந்த போதும் இப்போது நாம் முழு எண் பெறுமதிகளை அடிப்படையாக கொண்டு சுட்டிக்காட்டுவது எவ்வாறு என்பதை பற்றித்தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் ஒரு புள்ளி, இந்த புள்ளியினது நிலை யாது? x பெறுமதி 3, y பெறுமதி மறை 2. 3, மறை 2. எனவே எப்போதுமே நாம் ஆள்கூற்று தளத்தை வரைவதற்கு 2 அச்சுக்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். x அச்சு, y அச்சு. அங்கு பெறுமதிகளையும் இட்டுக்கொள்ள வேண்டும். அந்த பெறுமதிகளின் அடிப்படையில் அந்த தளத்தில் உள்ள எந்த புள்ளியையும் நாம் குறிப்பிட முடியும். தேவையான போது நாம் நேர் பெறுமதிகளை மட்டும் கொண்ட ஆள்கூற்று தளத்தை அமைக்கலாம். தேவை ஏற்படின் நேர்மறை கொண்டதையும் நாம் அமைக்க முடியும். நாம் இந்த அலகில் பயன்படுத்த உள்ள பெரிது, சிறிது போன்ற குறியீடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இவ்வாறு குறியீடை எழுதும்போது நாம் இடது பக்கம் உள்ளது சிறிது, வலது பக்கம் உள்ளது என வாசிக்க வேண்டும். இடது பக்கம் உள்ளது, இடது பக்கம் எது இருக்கின்றதோ அதனை கூறி சிறிது, வலது பக்கம் எது இருக்கின்றதோ அதனை குறிப்பிட வேண்டும். இதனை மேலும் இலகுவாகவோ அல்லது ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறும் குறிப்பிடுவார்கள். ஒரு முதலை ஒன்றின் வாயை போன்றது. வாய் திறந்து உள்ள பக்கம் பெரிது, மற்றைய பக்கம் சிறிதாக காணப்படும். இக்குறியை மறு திசையிலும் நாம் பயன்படுத்த முடியும். அவ்வாறு பயன்படுத்தும் போது இடது பக்கம் உள்ளது பெரிது, வலது பக்கம் உள்ளது சிறிது என்பது அர்த்தமாகும். மேலும் பார்ப்போம். உதாரணமாக இவ்வாறு எழுதுகின்றோம் எனின் 3 சிறிது 5. 3 5லும் சிறிது. அதனை எழுதி காட்ட வேண்டுமென்றால் 3, அதாவது இடது பக்கம் உள்ளது 3, சிறிது 5 என வாசிப்போம். மேலும் 5 செகண்ட் என்பது எங்களுக்கு தெரியும் சிறிது 5 நிமிடம். அவ்வாறே 1 கிலோமீட்டர் பெரிது 500 மீட்டரிலும். எனவே 1 கிலோமீட்டர் பெரிது 500 மீட்டர். இவ்வாறு நாம் இந்த குறியீட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியும். மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள மீட்டர் பயிற்சியை மேற்கொள்ள முடியும். இங்கு நாம் இந்த அறிமுக பகுதியில் விளக்கிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மீட்டர் பயிற்சியை உங்களால் இலகுவாக மேற்கொள்ள முடியும்.